அப்படி சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் பையன் மாப்பிள்ளை வந்து இப்போ வந்து நம்ம ஃபாரின்கே போயிடலாம், நம்ம அங்கேயே போய் செட்டில் ஆயிடலாம், இங்கே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாரு. எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாகவே இல்லை. நாங்கள் ஒன்று நினச்சோம், ஆனால் வந்து ஏன் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி தெரியல எங்களுக்கு, என்ன ஏதுன்னு. அங்கே ஏதாச்சும் தப்பு ஏதாச்சும் பண்ணிட்டாரா? ஏன்னா சில பேர் வந்து ஏதாவது இங்கே கேஸ் இருக்கும், ஏதாவது தப்பு இருக்கும், சரியா தெரியாம விசாரிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக வந்து ஃபாரின் வந்து அதுவும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இல்ல ஏற்கனவே கல்யாணமான பையனா இருக்கலாம். அதெல்லாம் நாங்க ரொம்ப விசாரிக்கலாமா, எங்களுக்கு தமிழ்நாட்டுல பையன் கிடைச்சிருச்சு, எங்களோட ஜாதி இதுலயே கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல வந்து நாங்க வந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். பேச ஆரம்பிச்ச ஒரு மாசத்துலயே பண்ணியாச்சு. பட் ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு பயமா இருக்கு, நிறைய இது கேள்விப்படுறவங்கிறதுனால. சப்போஸ் அந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காகவோ இல்லை ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இங்கே வரானோ, அதுக்காக பிளான் பண்ணி ஃபாரின் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டானாங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி தான் கேஸ் கொடுத்தாங்க.